உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடைசி 30 நாட்கள் ஆர்னிகா நாசர் டைட்டில் மாதிரி இருக்கு. கடைசி 30 நாட்கள் என்னன்னா 2025க்கு சொன்னேங்க. 2025 இறுதி 30 2026 வரப்போகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம். இந்த 30 நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும், எதெல்லாம் அவேராக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிச்சாரமாகட்டும், சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகட்டும், பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் 30க்குள்ளே என்ன நடக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான நேரங்க இது. ரொம்ப சூப்பரான நேரம்னா எல்லா கிரகங்களும் 5ஆம் இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் டிசம்பர் 21 அப்புறம் போகிறாங்க. டிசம்பர் 21 அப்புறம் நீங்கள் போய் அது 2026 ஜனவரி பலன்களில் தான் ராம்ஜி சார் பேச போகிறார். ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் தான் போனோம். கண்டிப்பாக பாருங்கள். 2026 ஜனவரி பலன் உங்களோடது தான். பிறக்கின்ற நியூ இயர் உங்களை நினச்சிக்கிட்டே தான் பிறக்க போகுது. சார் இப்போ நடக்கிறது பேசுங்க சார். இப்போ நடக்கிறது என்னன்னா, ராசிநாதன் சூரியன், சுக்கிரன், புதன், 2 கூடிய புதன் எல்லாருமே சேர்ந்து எங்கே உட்காந்துருக்காங்க? உங்களுக்கு 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்காங்க. ராம வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம். அந்த மாதிரி தான் சம்பந்தமே இல்லாமல் இவன் போய் அவன் வீட்டில் போய் உட்காந்துருக்கான். இப்போ இது என்ன பிரச்சனைனா, இந்த ஆள் செவ்வாய் வீட்டில் இருந்து எவனும் உருப்பட போகிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் பேசிக்கலி குட் பாய்ஸ். சூரியன் பெரிய புகழை தரக்கூடியவர். 2 கூடிய புதன் நிறைய பணத்தை கொடுக்கக்கூடியவர். 3 கூடிய சுக்கிரன் தொழிலை கொடுக்கக்கூடியவர். இவங்க எல்லாருமே சேர்ந்து 4ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிற ஒரு பேட் பாய், அவன் உங்களுக்கு பாதகாதிபதி, அவன் கூட போய் சேர்ந்து இந்த எப்படின்னா, இந்த லியோ படத்துல ஒரு டைலாக் வரும், இங்க பாருமா ஒரு விஷயம், என் கூட சேர்ந்து தான் அவன் புருஷன் கெட்டு போயிட்டான்னு நினச்சிக்காதம்மா, அவங்க கூட சேர்ந்தாம்மா நாங்கள்லாம் கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் எங்க கூட இந்த செவ்வாய் கூட சேர்ந்தாப்பா நாங்களாம் கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரையும் கெடுத்து விட்டுறான் அந்த ஆளு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? முருக வழிபாடு பண்ணணும். முருகனை கூப்பிட்டா மட்டும்தான் செவ்வாய் பகவான் சரியாவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 1 மாதமும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும்? லேண்ட் வாங்குற விஷயமாகட்டும், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயமாகட்டும், அல்லது தொழிலில் பெரிய விஸ்தாரணம் பண்ணுற விஷயமாகட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழிலில் ஆஃபீஸில் அண்ணே புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வந்திருக்கேனே, ஆஃபீஸ்க்கு வாங்கி போடலாமா? வணக்கம் வந்தனம். இருக்கிற ஃபர்னிச்சரில் உட்காரத்துக்கே நம்ம கூட்டம் வரல, இதுக்கு இன்னொரு ஃபர்னிச்சர் போயிட்டார் இவர். இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக தெரியும். அண்ணே கம்பெனிக்கு 2 ஃபோன் ஒன்று புதுசாக வாங்கி மாட்டலாம். 2 ஃபோனா இருக்கிற ஒரு ஃபோனுக்கே கால் வர மாட்டேங்குது, இதில் 2 ஃபோன் வேறு. இப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். இந்த சிம்மராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது கம்பெனியை டெவலப் பண்ணுங்கிற எண்ணம் போகும். கம்பெனிக்கு இப்போ தேவை டெவலப்மெண்ட்டான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க. நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அகல விழுவதை விட ஆழ விழுவது நன்று. அகல விழுவதை விட ஆழ விழுவது நன்று. வெளியே பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பில்டிங், அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பில்டிங், அருமையாக இருக்குது. பெரிய பெரிய பில்டிங்கில் பெரிய எவ்வளோ பெரிய கட்டடம் பார்த்தியா, எப்படி வளர்ந்துட்டான் பாரியா. ஒன்றும் இல்லை, அது லீஸுக்கு தான் எடுத்திருக்காங்க. நோ ப்ராப்ளம். 15 வருஷத்துக்கு அந்த கட்டடம் லீஸுக்கு இருக்குது. அதனால் நீங்களும் லீஸ்க்கு எடுத்தீங்கன்னா நீங்களும் பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கம்பெனியும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு எடுத்து நோ ப்ராப்ளம் 15 வருஷத்துக்கு லீஸ்க்கு எடுத்து ஓட்டலாம். பார்க்குறவனுக்கு அது ஓன் பில்டிங் மாதிரியே தெரியும். அவ்வளோதான். 15 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. இப்படி தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், பிஸ்னஸை சிம்பிளாகவும் பண்ணலாம். நமக்கு தேவை கஸ்டமர் பேஸுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, சொந்தமாகவே அந்த பில்டிங் அது 10 கோடி ரூபா, அது இந்த ஜென்மத்தில் நம்ம வாங்க போகிறதில்ல. அதை வாங்குற முயற்சிகளில் 10 வருஷத்தை வேணால் வேஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் சிம்பிள் ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்ஸ்டால் அப்படி தட்டி விட்டு ஒரு ரீல்ஸை போட்டு ஒரு பூஸ்ட் போட்டால் 27 கால் அப்படி டக்குன்னு வருது 5 நிமிஷத்தில். உலகம் உங்கள் காலடிகள் கிடக்கிறது. அதனால விஸ்தாரணம் பண்ணுற ஐடியாலாம் விட்டுருங்க. எப்படி கஸ்டமர் பேஸை கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்க. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், ராசிநாதன் வேற பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது பணத்தை எப்படா விரயம் பண்ணலான்னு தோணும். நண்பர்களே, நான் சொல்கிறத மட்டும் மனசில் வச்சு பாருங்கள். உங்கள் பேக்கெட்டில் ஒரு 1 லட்ச ரூபா பணம் எடுத்துகிட்டு போங்க. 1 லட்ச ரூபா சும்மா எடுத்துகிட்டு போங்க. இந்த 1 லட்ச ரூபா உங்களை என்னென்ன செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்கள் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவீங்க. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எப்படி இருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு எல்லாம் பேசிட்டு, சரி அண்ணன் ஒரு 5000 ரூபா போட்டு விட்றேன் ஜாலியாக என்ன அப்படின்னா அது ஒரு 5000 ரூபா அப்படி நீங்கள் வரிசையாக அப்படியே போட்டுகிட்டே வரும். ஏன்னா அந்த 1 லட்ச ரூபா உங்களை கூப்பிடுது. கமான் என்ன செலவு பண்ணுன்னு கூப்பிடுது. போகும்போது என்ன வீட்டுக்கு ஒய்ஃபுக்கு என்ன பண்ணுவீங்க? சம்மந்தமே இல்லாமல் எதையோ வாங்கிட்டு போவீங்க. ஊஞ்சல் வாங்கிட்டு போவீங்க. ஏன்னா அந்த 1 லட்ச ரூபா கரையில் ஒன்றும் புரியுதா? அந்த மாதிரி தான் பணம் கையில் இருக்கும் பொழுது
உங்களுக்கு செலவு செய்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. அந்த பணம் இருந்தால் நமக்கு அசட்டு, நமக்கு தேவை அப்படின்னு நினைங்க. ஏன்னா 2 கூடிய புதனும் மாட்டிக்கிறான். நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு தாறுமாறா விரயமாகிற நேரம் இது. இதாச்சும் பரவாயில்ல, தங்கச்சிக்கு காசு கொடுத்தான், கம்பெனிக்கு 2 சேர் வாங்கி போட்டான். சில பேர் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் பப்புக்கு போகிறது, ஜாலி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துடுறார். ஏன் 2 மூடு வந்துருச்சு சார். சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டில் என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டில் செம்மையாக ஜாலியாக இருப்பேன் சார். அப்படியா? மற்ற நாளில் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவேன் சார். வெரி குட், சூப்பர், அருமையான பாலிசி. இப்போ டிசம்பர் 31 7ஆம் இடத்துல ராகு வரும்போது டிசம்பர் 31 எதுக்கு வருது? அன்னைக்கு நாள் எந்த கண்ட்ரியில் போய் குடிக்கலாம்? அப்படி தயவுசெய்து யோசிக்காது. தயவுசெய்து சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படிதான் தோணும். 7ஆம் இடத்துல குரு பகவான் இது ராகு இருக்கும்போது பாருங்க, ஒரு பிராண்டாவே ஆக்கி விட்டானுங்க. யாராவது ஒரு பிஸ்னஸ் சம்மிட் தாய்லாந்துன்னு சொன்ன கூட தாய்லாந்து அப்படிங்கிறது. அப்படி நினைக்காதீங்கப்பா, தாய்லாந்து நல்ல ஊருப்பா. ஆனால் நம்ம தாய்லாந்தை பேரே வச்சுட்டாங்க. அப்போ 7ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது ஃபன் பண்ணணும்னு தோணும். பணத்தை இழக்காதீங்க. நான் சொல்ல வர்றது ஒரே பாயிண்ட் தான். ஏன்னா அஷ்டம சனி முடிச்சுக்கிட்டாரு, எம்டம் வந்துட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை நாள் எம்டம் வரல, ஐயோ எம்டம் வந்துட்டான்டாங்கிற மாதிரி தான். இப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரெடி ஆகிட்டாரு. அஷ்டம சனி ஃபுல் ஸ்விங்கில் இருக்காரு. உங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி தண்ட செலவாக பண்ணுவார். அதுதான் பண்ணுவார். அப்போது அண்ணே உங்கள் படத்தை போட்டு போஸ்ட் அடித்து விட்டுட்டாங்கன்னே, நீங்கள் தான் மேரேஜுக்கு தலைமையாக இருப்பான். அப்படியே போட்டானா? ஒரு 10,000 கூட மொய் செய்யலைன்னா கேவலமாக போயிருனே. ஏன்டா இப்படி இழுத்து விடுறீங்க தண்டத்துக்கு? அதாவது எவனே தெரியாது அவனுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் செலவு பண்ணி ஒரு மரியாதை பண்ணி நமது பாப்பநாயக்கம்பட்டி பழனிசாமி அவர்களுக்கு வெரி குட். யார் அவன்? அப்புறதுக்கு 10,000 மொய் வச்சிங்க, நம்ம பேரை போட்டானே. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து பழங்க. நிகழ்ச்சியில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேரை போட்டான்ட்டு போயிடாதீங்க. நிகழ்ச்சியில் அந்த ஆள் முன்ன பின்ன தெரியுமான்னு பார்த்துட்டு போங்க. இல்லைன்னா அங்கே போய் கண்டிப்பாக செலவு உங்களுக்கு உண்டு. சிம்மராசிக்காரர்கள் தண்ட செலவாகும், ஜாக்கிரதை. நண்பர்களே, இந்த 2025 கடைசி 30 நாட்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயமே என்னன்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம். மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனால் இப்போ அவர் நவ் கிளியர் ஆயிட்டார். அவர் சரியாயிட்டார். வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரியாயிட்டார். இப்போ வக்கரெல்லாம் உக்கரெல்லாம் சரியாக போச்சு. அப்போ ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் அதிச்சாரமாக பெயர்கிறார். கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமாக சேர்ந்து என்னென்னவோ பண்ண போது முக்கியமான 4 கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் அந்த மாதிரி தான். இந்த 4 பேரும் தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கும் போது குரு பகவான் பார்வை வேற படும்போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நார்மலைட்டர். இத்தனை நாளாக சனி கொஞ்சம் வேலை மேலே இருந்தார். இப்போ நார்மலைட்டர். இப்போ நார்மலை இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது. இதில் சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா? குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம். குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறது வக்கர சனி, அதாவது அஷ்டம சனி, வக்கர சனி, கண்டக சனி. நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதை குரு பார்த்து காம்பன்சேட் பண்ணாது. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை உள்ளே வந்துடுது. அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு. என்னவா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்ணுறார், சனியை பார்த்து கூல் டவுன் பண்ணுறார். அப்போது இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியாக மாறிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 30 நாட்களில் நடக்கின்ற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதில் இந்த செவ்வாயோட சேர்ந்த சூரியனும் புதனும், காலபுருஷனுக்கு 3, 6 கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 தேதி வரைக்கும், டிசம்பர் 15 வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஆனால் 6 கூடிய புதன் 8ல் மறைஞ்சா விபரீத ராஜயோகம். நிறைய பேருக்கு கடன் அடைப்போகுது. நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த 30 நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சுருக்கீங்க, லைஃப்பில் இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. ஆக சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.